பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி அழகாக தெரியுதுன்னு. இந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பராக தெரியுதுங்க. எவ்வளோ அருமையாக தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா வெல் சைடு பாருங்களேன் எவ்வளோ கடை இருக்குன்னு. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? செம்ம கூட்டங்க இன்றைக்கி. பாருங்க கோட்டை மெயின் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போது வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் இப்படி இருக்குங்க. உப்பு தண்ணியிலலாம் வீணாக போயிடுச்சிங்க செவ்வூர்லாம். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி தெரியுது பாருங்களா, சூப்பராக தெரியுதுங்க. நான்லாம் இங்கே வந்து பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமா. எப்படி அழகாக கடலில் அலை அடிக்குது பாருங்க. அடுத்த இது உள்ளே போவோம். உள்ளே போனோன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய, இதெல்லாம் மீன் எலும்பா என்னன்னு தெரியல, எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். பொட்டியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இளநீலாம் சாப்பிட்டுட்டு பைக்கில் வந்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரு இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டு, போரில் எவ்வளோ தண்ணியை பாருங்கள். அதனால தாங்க இந்த இடத்துக்கு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போகலான்னு நின்னாச்சிங்க. சூப்பராக இருக்குங்க இடம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கொலையிலுமே நெல் போட்டாங்களா, அந்த பச்சை பச்சைன்னு பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக தெரியுதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சுன்னு சாப்பிட வந்தாச்சுங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊற்றிப்போங்க. சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படியே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், காலையில் எழுந்துச்சி கிளம்பி ரெடி ஆகிட்டேங்க. இன்றைக்கி வெளில போய் தான் ஃபுல்லாக விளாக் எடுக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டேன். கிளைமேட்டும் பாருங்களேன் செம்மையாக இருக்குது காலையிலேயே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு செம மழைங்க, அதனால் காலையிலே வெயில் அடிக்கலை, சூப்பராக இருக்குங்க. இந்த விளாகில் பார்த்திங்கன்னா அம்மாலாம் வரமாட்டாங்க. அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுங்க, அதனால் அம்மாலாம் வரமாட்டாங்க. இந்த விளாகில் ஃபுல்லாக நான் மட்டும் தாங்க வருவேன். வெளில போய் என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இப்போ வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் கோயில் எப்படி இருக்குதுன்னு, செம்மையாக இருக்குங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பழைய கோயிலாக இருந்தாலுமே மேக்ஸிமம் நான் வெளில போனாலேங்க சாமியை கும்பிட்டுட்டு தான் போவேன். நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் சாமியை பார்த்துக்கன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். காலையிலே சாமியை சூப்பராக படைச்சிட்டு மாலைலாம் போட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு சந்தனம் அப்படியே வச்சுக்க வேண்டியதாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கையில் வந்துங்க மொபைல் வச்சுருக்கனால லெஃப்ட்டில் வைக்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க வேணாங்க. ஆமாங்க, அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. எப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கோயிலெலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாரு தெரியுது எவ்வளோ அழகா, இதுவும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது பெயிண்ட்லாம் அடித்தா சூப்பராக இருக்கும். இன்னும் கும்பேசம்லாம் முடிஞ்சிருச்சிங்க. முடிஞ்சு பார்த்தாலும் எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாங்க, கொஞ்சம் நேரம் கோயிலில் இருந்துட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாலே மேக்ஸிமம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் போகணும். உடனே நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகக்கூடாதா, அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகணுங்க. இந்த காம்பவுண்டை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களா. இதில் ஏறி எல்லாம் இறங்குற கட்டியும் அந்தாண்டேருந்து எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே பார்த்தாலுமே காம்பவுண்டு தான் பெருசாக இருக்குது. ஆமாங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். அடுத்தது எங்கே போகிறேன்னு தெரியல, போகிறப்ப என்னென்ன இருக்குது சொல்லி அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். உள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அறை இருக்குது பாருங்களா, பீர் மட்டும் ஒயின் அறையாம். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க அந்த ரூமெல்லாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. எல்லா ரூமுமே ஃபுல் சேஃப்டிங்க, வெளிலலாம் வரவும் முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சமையல் அறையாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனாக பயன்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குமே ரூமுக்கும் அழகாக எழுதி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இங்கே மெயின் வந்துங்க கப்புள்ஸ் வந்துங்க நிறைய ஹார்ட்லாம் விட்ருக்காங்க. எவ்வளோ நேமை பாருங்கள். எல்லாம் வர்றவங்க வந்து அவங்க ஞாபகமாக அதமாக எழுதி போடுறாங்க. ஆமாங்க, ஃபுல்லாக கோட்டையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. எல்லாத்துக்குமே அழகாக நேம்லாம் எழுதி போட்டிருக்காங்க சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டோர் ரூமாக பயன்படுத்தியிருக்காங்க. வெறும் மூட்டையாக நிறைய கிடக்கு. ஆமாங்க, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டனுக்கு போவோம். கார்டன் பார்த்திங்கன்னா செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பூவெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இந்த பாருங்க பின்னாடி எப்படி இருக்குன்னு கோட்டை சூப்பராக இருக்காங்க. செம்மையாக அழகாக தெரியுதுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரோஸ் செடி அந்த இதெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேவா செம்ம கூட்டமாக இருக்குங்க. மேலெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா கீழே தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். எல்லாத்துக்குமே அழகாக நேம்லாம் எழுதி போட்டுருக்காங்க பாரு சூப்பராக. ஆமாங்க, ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கோட்டையை போக வேண்டியதாங்க. அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அப்படியே உங்களுக்கு பேக்ரவுண்டில் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கோட்டையை தெரியுது அவங்களுக்கு. நீங்களாம் கோட்டைக்கு வந்திருக்கலாம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி கோட்டைன்னா அப்போலேருந்து ஃபேமஸுங்க. ஏகப்பட்டது செம கூட்டமாகவே இருக்கும். நானும் இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அப்படியே போக வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தரங்கம்பாடி கோட்டை எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பிளேஸ் தெரியுது அவங்களுக்கு அழகா. ஆமாங்க, உள்ளே இப்படி தாங்க இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. அழகாக இருக்குங்க பிளேஸ். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. அழகாக தெரியுங்க வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் அழகாக தெரியுதுங்க. சூப்பராக தெரியுது அவங்களுக்கு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ரூம் இருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அழகாக உட்காரலாம். இப்படி பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட்டுங்க. இந்த சைடு ஃபுல்லாக பீச்சு தெரியுங்க. அழகாக தெரியுதா? இது ஃபுல்லாக அழகாக வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக தெரியுது பாருங்க. இது தாங்க கன்னு எப்படி இருக்கு பாருங்க. இதில் அழகாக உட்காந்துட்டு கன்னு சுடுவாங்களா தெரியுது அவங்களுக்கு அழகா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதான் கோட்டை. உள்ளே போகணும். அப்படியே நம்ம உள்ளே போவோம். பாரு என்ன நல்லா இருக்குன்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேப்புங்க. ஃபுல்லாக மேப்பாக இருக்குது. இங்கே பாரு எல்லா போஸ்ட்டுமே இருக்குங்க. இங்கே பாரு எவ்வளோ அழகாக கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. தெரியுது அழகா. ஆமாங்க, இந்த பாரு இங்கே பாரு சங்கு. அப்போ எல்லாம் யூஸ் பண்ண தட்டுங்க எல்லாம். இங்கே பாருங்க எப்படி இது. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தரங்கம்பாடி அப்போ யூஸ் பண்ண சொம்பு பாட்டில்
எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பாருங்க அழகாக தெரியுது பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்க. கீழேயும் அப்படியே பார்த்தீங்கன்னா தோவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. கண்ணாடியில் அழகாக வச்சுருக்காங்க. விளக்கெல்லாம் பாருங்க தெரியுது அவங்களுக்கு சூப்பராக. எல்லாமே அழகாக கண்ணாடியில் அப்படியே வீணா போகாமல் இருக்குது. அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இது கல்லெல்லாம் எல்லாம் ஞாபகப்படுத்தமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க கத்தியை, அப்போ யூஸ் பண்ண கத்தியை பாருங்க. எவ்வளோ பெரிய கத்திங்க. இதோ வேற இருக்குங்க கத்தி. இங்கே பாருங்க வால் மாரியே இருக்குங்க. இங்கே வரும் சிலையை அடுத்தது பார்த்தீங்கன்னா சிப்பி மாதிரியே இருக்குங்க. அடுத்த இது உள்ளே போகும். உள்ளே போனோன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய, இதெல்லாம் மீன் எலும்பா என்னன்னு தெரியலங்க, எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். அப்பா பொட்டியை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க. அடுத்தது பாருங்கள் இது என்னன்னு தெரியலங்க, இதுவும் எடுத்து வச்சுருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல அதான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சாமி சிலை ஏகப்பட்டது இருக்குங்க. இங்கே ஒரு சிலை இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த ஒரு சாமி சிலைங்க சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பானையை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துங்க போஸ்ட்லாம் அழகாக எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே இது உள்ளே இருக்குங்க ஞாபகார்த்தமாக. இங்கே பாருங்க இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி எப்படி தெரியுது பாருங்க அழகா. இங்கே பாருங்க அடுத்தது ஒரு பானைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி அழகாக தெரியுதுன்னு. இந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பராக தெரியுதுங்க. எவ்வளோ அருமையாக தெரியுது பார்த்தீங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா வெல் சைடு பாருங்களேன் எவ்வளோ கடை இருக்குன்னு. இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு, செம்ம கூட்டங்க இன்றைக்கி, செம்ம க்ரௌடாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை. பில்டிங்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. கடல் பக்கத்துலேயே இவ்வளோ பில்டிங்கா. இந்த பக்கம் வியூ பாயிண்ட்டும் செமையாக தெரியுதுங்க. ஒரு டைம் வந்திருக்கோம் ஃபேமிலியோட, ஆனால் உள்ளே வரலங்க, வெளில மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்குங்க. இந்த பிளேஸ் பார்க்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இதோட நம்மளும் போக வேண்டியதாங்க. கீழெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா எப்படி கார்டன் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா அழகா, செம்மையாக இருக்கும் அந்த பிளேஸ். ஆமாங்க இதாங்க வழி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துங்க இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த வழியாக போயிங்க அப்படியே பின்னாடி சுற்றி வந்துங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படியே தாங்க வரணும். அந்த வழியாக அப்படியே சுற்றிக்கிட்டு இப்படியே வரணுங்க. இப்படியே வந்து இப்படியே நம்ம போக வேண்டியதாங்க ஸ்ட்ரைட்டாக. இதோட அப்படியே சூப்பராக போக வேண்டியதான். இது அப்படியே எப்படிலாம் கல்லெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் நடக்கிறதுக்கே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஈவினிங் டைம்லாம் வந்தால் உட்காரலாங்க. டேபிள்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அழகாக, தெரியுதா. இந்த மாதிரி நீட்டாக ஏகப்பட்டது இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு தாங்க நிறையா விட்டு வச்சுருக்காங்க கப்புள்ஸு. எவ்வளோ ஹார்ட்டை பாருங்கள்,
தெரியுதா? இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஹார்ட்டெல்லாம் தெரியுது பாருங்கள். இங்கே வந்தாங்கன்னா அந்த மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் நேம் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நேமு, ஏகப்பட்டது நேமுங்க. இது ஃபுல்லாக வந்தால் நீங்களும் எழுதி வச்சுருங்க. இருந்தால் ஓகே, பெயிண்ட் அடிச்சுட்டா போயிடுங்க. ஆமாங்க, இது அழகாக இருக்குது. இது வாட்ச்மேன் ரூமா என்னன்னு தெரியல. அப்போ இங்கே பாருங்க தெரியுதா கோட்டை அழகா. நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அப்படியே நம்ம கீழே இறங்கி போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தரங்கம்பாடி கோட்டையெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சிங்க. செம்ம வெயிலாக இருந்துச்சா, அதான் ஒரு இளநீ குடிச்சாவுதுங்க. இந்த வெயிலுக்குங்க இளநீ தாங்க குடிச்சாகணும். காலையில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செம வெயிலாக இருக்குங்க. நைட்டெல்லாம் மழை பெய்யுது, காலையில் ஆனால் வெயில் ஓவராக இருக்குங்க, சொல்ல முடியல. வா, இப்போ தாங்க செம்மையாக இருக்குது. அது ரோட்டு ஓரத்துலேயே விற்றாங்களா இளநீ, நான் குடிச்சிட்ருக்கேன். வண்டி பக்கத்தில் வேலை நடக்குதுங்க, ரோட்டு வேலை. அதனால செம்ம லாரி போயிட்டுருக்கு. ஆமாங்க, குடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குது இந்த இடமும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இளநீலாம் சாப்பிட்டுட்டு பைக்கில் வந்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரு இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டு, போரில் எவ்வளோ தண்ணியை பாருங்கள். அதனால தாங்க இந்த இடத்துக்கு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போகலான்னு நின்னாச்சிங்க. சூப்பராக இருக்குங்க இடம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கொலையிலுமே நெல் போட்டாங்களா, இந்த பச்சை பச்சைன்னு பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக தெரியுதுங்க. பாருங்க கரும்பு கொல்லை, அது எவ்வளோ நீட்டுக்கு வளர்ந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு வெட்டி சாப்பிட்லாங்க. எப்பா செம்மையான காற்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொல்லையிலுமே அந்த தண்ணி நிற்கிதா, அதனால் ஜில்லுப்பாக வருது காற்றுங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடு இருந்துச்சுங்க, செம்மையாக இருக்கும். ஜில்லுன்னு காற்று வருமா, அதெல்லாமல் எந்த சவுண்டும் கேட்காது, எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல தாங்க வீடு கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, கொஞ்ச நேரம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. அப்போ அது இல்லாமல் இந்த போர் மட்டும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுங்க. அப்படியே டெய்லி குளிச்சிக்கிட்டே இருக்கலாங்க. வேஸ்ட்டாக தண்ணி போய்ட்டுருக்கா, ஜம்முன்னு குளிக்கலாம். ஒரு சில ஊர்லலாம் தண்ணியே கிடைக்காதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து காலையில் தண்ணி வரும், பார்த்தீங்கன்னா அதோட ஈவினிங் தான் தண்ணி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சிட்டி ஊர்லேயே அப்படி தான், காலையில் தண்ணி வந்துச்சுன்னா ஈவினிங் தாங்க வரும். அதை நம்ம அதுக்குள்ளேயே நம்ம பயன்படுத்திக்கணும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. 24 hours தண்ணி தானே, நம்ம எப்போ வேணால் குளிச்சிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, இதோட நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சுன்னு சாப்பிட வந்தாச்சுங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊற்றிப்போங்க. சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி ஓகே தான். மீல்ஸுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முட்டைக்கோசு, ரசம், தயிர், இது பார்த்திங்கன்னா பாயசம், உருளைக்கிழங்கு, வத்த குழம்பு. இங்கே பாருங்கள் மெயின் ஃபுல்லு தயிருங்க. சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். நல்லா இருக்குங்க எல்லாமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. செம்ம டயர்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தமாரி வெயிலாக இருக்குங்க. நைட் ஆனால் மழை பெய்யுது, பகலானால் செம்ம வெயிலாக இருக்குங்க. ஒன்றுமே பண்ண முடியல. தரங்கம்பாடியெல்லாம் சூப்பராக சுற்றி பார்த்தாச்சிங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த கோட்டையும். நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டேங்க. எப்போ சாப்பாடும் அதேமாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க மீல்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே தான், எல்லாம் நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலுமே எனக்கு நான்வெஜ்ஜோட மீல்ஸ் தான் ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. வீட்டில் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் நான்வெஜ் தான் சமைச்சிருப்பாங்க.
நம்ம வீட்டுக்கு போகிற வாட்டியும் டைம் ஆகிடுங்க. இப்போயே மணி 3 ஆகிடுச்சா. அதனால் வீட்டுக்கு போனால் கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதனால் நம்ம இங்கே சாப்பிட்டு போடலான்னு சாப்பிட்டாச்சுங்க. அப்போ அதுவும் இல்லாமல் இந்த பைபாஸில் வண்டி போகுது பாருங்க, சல்லுன்னு போகுதுங்க. அப்போ செம்ம காற்றா இருக்குங்க. இந்த காற்று அடித்தா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த வெயில் தான் தாங்க முடியல. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளம்பிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.